ஸ்டேட்டஸ் இருந்தீங்க வேறு. அண்ட் சத்யராஜ் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? வீட்டில் தானே இருக்கிறோம், அப்புறம் சாப்பிடுவோம், அப்புறமா டேப்லெட் போட்டுக்கொள்வோம் என்று இருப்பார்கள் என்பா. ஆமாம், கரெக்டாக சொல்லுவீங்களேப்பா. ப்ரான் சாப்பிடலையா சார்? சாப்பிட்டதில்லை ராம் ப்ரோ. Let's quit being bad with some person, but with you people it's been fine to asking apologies. எனக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அவன் 2K இருக்கனால தான் எடுத்தோடனே இப்படி. நான் என்ன தான் 2Kல பிறந்தாலும் 90ஸை ஃபாலோ பண்ணுறவன், மதிக்கிறவன். என்னை மாதிரி பசங்களும் இருக்காங்கப்பா, அவனை மாதிரி பசங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம்ப்பா. நல்லா நடிக்கிற மேம். ஓகே சார், உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒன் திங் இன்சேன், உங்களுக்கு பேசணும், ஒருத்தர்கிட்ட ரிப்ளை பண்ணணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு தமிழில் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? இட்ஸ் ஓகே, எனக்கு தெரியும், இங்கே ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆனால் நீங்கள் மற்ற எல்லாருக்கிட்டையும் அப்பாலஜைஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சோஷியல் மீடியா லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுங்க. நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு நினச்சி அப்புறம் தெரியாதவங்க உங்களை தப்பாக பேசவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். என்ன இறால் சாப்பிட்டது கிடையாதா? ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும். எனக்கும் ஆசை தானோ, சாப்பிடலாம் ஃப்யூச்சரில். சிஸ், நீங்கள் ரியலாக நான்வெஜ் பிள்ளைகளா? சாய் கணேஷ் வேணாம். ஐயோ, இல்லை, சிக்கன் மட்டன் சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் ஃபிஷ்ஷு சாப்பிடுவேன். நேமே இன்சைன் தமிழ் தானே வச்சிருக்கு. சாய் கணேஷ் நானும் பார்த்துருக்கேன் ராம் ப்ரோ. இவங்கள சாப்பிடாதீங்க இப்படின்னு பாரு பேசிகிட்டே இருப்பாங்களே. ரொம்ப வருஷம் ஆச்சு என்ன பார்த்து, 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாலே இங்கே தான் லாஸ்ட்டாக சாய் கணேஷை பார்த்து நினைக்கிறேன். என் கம்பெனி செக்யூரிட்டி சூப்பராக இங்கிலீஷ் பேசுவார். பட் என்ன ஒரு சுகம்னா, அவர் 10 வருஷமாக செக்யூரிட்டியாக தான் இருக்கார். இங்கிலீஷ் ஜஸ்ட் லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். என்ன டைலாக்லாம் விட்டுற. அக்கா, இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்களே பேசி போட்டு இருந்தீங்க. ட்ரெண்டிங் வாய்ஸ் ஓவரில். சூப்பர்க்கா, நல்லா பேசியிருக்கீங்க. அதுவும் போடலாம்லக்கா. ஆக்சுவலி அதை பேசி ரெக்கார்ட் பண்ணி போட்டு எடிட் பண்ணுறதுக்கு தான் சோம்பேறியாக இருக்குது. அண்டு இமேஜஸ் நிறைய எடுக்க முடியல. இமேஜஸ் எடுத்தால் காப்பிரைட் வருது. அதுதான் பிரச்சனையே இங்கே. ட்ரெண்டிங் வாய்ஸும் நல்லா தான் ரீச் ஆச்சு. வாய்ஸ்க்காகவும் சரி, அந்த என்ன சொல்கிறது, இமேஜஸ்லாம் கொஞ்சம் கிடச்சிச்சு. இருந்தாலும் நிறைய எடுக்க முடியல. ராம், அவன் நேம் சாய் விக்னேஷியா. எத்தனை தடவையாக சொல்கிறது? ஓ, சாய் விக்னேஷா, சாய் கணேஷ் இல்லையா? நானும் அவர் கேட்டதும் நினச்சிட்டேன் அப்படி தானே. இட் வாஸ் அ கிரேட் டைம். டாட்டா நண்பர்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. டாட்டா. அண்ட் ஒன் பர்சன், வில் மீட் யூ ஆன் அனதர் ஃபைன் டே. ஓகே இன்சேன். மாதிரி பஸ் கண்ணாடி வந்தானா? வரவே மாட்டாராம் ப்ரோ. எங்கே வந்தால் எல்லாம் பொழுது கட்டிடுவாங்கன்ட்டு பயம். சாய் விக்னேஷ், ஓகேயா ஜோஸ். அப்போ உங்கள் அக்கா ஐடியில் போட்ட ஓன் வாய்ஸ் வீடியோ இன்னும் நீ பார்க்கலையா?